சாட்சியா வச்ச தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். போன மாசம் 10ஆம் தேதி எனக்கு வந்து என்னோட பிரஸ்ட்ல இருந்து ஒரு கட்டி உண்டு. ஏற்கனவே சாட்சி சொல்லியிருப்பேன். ஆனா வலி இல்ல. நார்மல்னு சொல்லிட்டாங்க. ஆனா போன மாசம் 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஒரு காந்தல், ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரியா என்னால தூங்க முடியல. அப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 16ஆம் தேதி காலையில பிரேயர்ல நான் இருக்கும்போது, அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கேன் எடுக்க எங்களுக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. நாங்க போன்ல கேட்டிருந்தோம் அப்பாயின்மெண்ட். சரி வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஏசப்பா உங்க வார்த்தை எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அம்மா மூலியமா தேவன் பேசின வார்த்தை லூக்கா 1ல சகரியா எலிசபெத்துக்கு அந்த கான்வர்சேஷன் தெரியும். அதுல வந்து பயப்படாதே, தேவதூதர் வந்து சொல்லுதாங்க மரியாதை பத்தி பயப்படாதே, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்றாங்க. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மரியாதை எலிசபெத்துக்கு வந்து வாழ்த்துல சொல்லும்போது, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை வந்தது ஏசப்பா காலையிலே எனக்கு உங்களுடைய வசனம் என்ன மருந்து எனக்கு வந்துட்டு நான் பயப்படாம நான் கடந்து செல்லும்படியா எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வார்த்தை. ஆனா ஏசாயில அந்த வார்த்தை 66:2ல சொல்லியிருக்க வார்த்தை வந்து என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். தேவன் அந்த வார்த்தையை வந்து அது வந்து எப்படி ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தும் அப்படின்னாங்க. ஏசப்பா அந்த வார்த்தை வந்து நான் கீழ்படுகிறேன்ப்பா, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குறவனும் உமக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து உமக்கு பிரியமான வழியில் நான் போகணும். என்னிடத்துல அப்பவுமே நான் ஒப்பு கொடுத்தேன். என்னிடத்துல உங்களுக்கு பிரியமில்லாத குறைகள் எதுனா எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, நான் அதன்படி நடக்க என்ன வாழ நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லி நான் அழுது என் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் நான் கடந்து போனேன். ஆனா அதுல இருந்து எனக்கு உணர்த்த நிறைய எனக்கு காரியங்கள் ஏசப்பா எனக்கு உணர்த்தினாங்க, பேசினாங்க அந்த வசனத்து மூலியமா. என்னென்னலாம் விடணும், என்னென்னலாம் அவருக்கு தேவையில்லை, என்னென்னலாம் அதிகமா யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்துல எனக்கு நிறைய ஆவியானவர் என்னோட பேசின வார்த்தை அது. நான் ஏசப்பா நான் உங்களுடைய பாதத்துல நானே உங்களோட பாதத்துல இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் ஸ்கேன் எடுக்க போனோம். ஆனா காத்திருந்தேன் பாருங்க. ஆனா ஆஸ்பத்திரியில காத்திருக்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவரோட சமூகத்துல நம்ம காத்திருக்கிறது நமக்கு எவ்வளவு நேரமா அப்படிங்கிற கூட நம்ம நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல 3 மணிக்கு போனோம். ஆனா வீட்டுக்கு வர 7 மணி ஆயிட்டு. அந்த 4 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல டாக்டரை சந்திச்சோம். அங்க பாருங்க. ஆனா நான் போகும்போது ஆனா அந்த காலை ஜெபத்துல என் தேவன் பேசின பயப்படாதே, நானே உன் பரிகாரி என கத்தர் என்று சொன்ன வார்த்தை. அப்பா நீங்க பரிகாரி இயேசு என் பரிகாரி அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது, ஏசப்பா எனக்கு உங்களுடைய வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்கப்பா அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எதுக்குப்பா அப்படின்லாம் நான் கேட்கல. ஏசப்பா அந்த வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையில நீங்க அதுல என்ன வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா, எனக்கு தெரியாது. நான் ஒரு அற்பமான மனுஷிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் போனேன். பாருங்க அந்த ஓபி சீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல என் பேரு, ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு பேரு, வேற ஒரு டாக்டர் நேம் யாரு சந்திக்காங்களோ அந்த டாக்டர் நேம் எழுதி வச்சிருந்தாங்க. அப்போ நானும் அதை பார்த்தேன்னு அந்த சிஸ்டர்கிட்ட போய் கேட்க, வெளியே என் பேர் இருக்கு, உள்ள வேற ஆள் பேர் இருக்கு. ஐயா நாங்க மாத்தி எழுதிட்டோம் அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் இன்னொரு செக்கப் போனோம். அவங்க வந்து ஆபரேஷன் பண்ண இடத்துல தானே அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. ஐயா இல்ல அப்படின்னு. அப்ப சிசேரியன் போட்டிருக்கு. சிசேரியன் அவங்களே எழுதிட்டாங்க, நான் சொல்லவே இல்லை. எனக்கு இந்த பிரஸ்ட்ல கட்டி இருக்குதான் சொன்னேன் அப்படின்னா, இல்ல அவங்க வேற மாதிரி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டை அடிச்சுட்டு அப்புறம் அவங்க கரெக்டான ரிப்போர்ட் எழுதினாங்க. அப்புறம் டாக்டரை சந்திச்சோம். அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. போய் ஸ்கேன் எடுத்தோன்னா இந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த மிஷினை வச்சு எடுத்தாங்க. இந்த கட்டி இருக்கிற இடத்துல மட்டும் அவங்க மிஷினை வைக்கல. அப்போ நானே ஏசப்பா அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட, மேடம் அந்த கட்டி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க மிஷினை வைக்கலையா அப்படின்னு. எங்கம்மா இருக்குன்னு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காங்க. இந்த இடத்துல இருக்குன்னு காமிக்கும் போது அந்த இடத்துல மிஷினை வச்சோன்னா அந்த கட்டிக்குள்ள ரிசல்ட் வந்து தெரிஞ்சது. அப்போ ஆமா
இதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவங்க, ஆமா இதுல கட்டி இருக்கு, ஸ்கேன்ல காமிக்கி அப்படின்னாங்க. அவங்க ரிப்போர்ட் எழுதுனாங்க. எழுதிட்டு மறுபடியும் டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது 7 மணி. ஆனால் நான் போகும்போது என்ன வார்த்தை கொடுத்தேன், நான் நடக்க வேண்டிய நான் உனக்கு போதித்து அந்த வார்த்தையை சொன்னேன். நான் வரும்போது சிந்திக்கேன், எப்படி இந்த நானா நமக்கு கொடுத்தாரு அந்த வசனம், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில உன் கண்ணை வைப்பேன்னு சொன்னால அந்த வார்த்தை தான். அந்த ஆனா நான் ஸ்கேன் எடுக்காங்களோ இப்படி எடுக்கணும் கலங்கல. ஏன்னா அவரு நமக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு ஏசப்பா, அப்ப நமக்கு நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா தான் போனேன். எனக்கு காலையிலேயே பயப்படாதுன்னு வந்துச்சு. எதுக்கு பயப்படணும், ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தோட போன பத்துடுங்க. என் ஆவியில கலக்கம் இல்லை. ஏன்னா எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு அந்த கலக்கம், அந்த குறை உள்ள கலக்கம் தான் நான் போனேன். அப்போ ரிப்போர்ட்ல பார்த்தேன்னா ஒண்ணும் இல்ல, சும்மா லைட்டா ஒரு கடுகு போலதான் இருக்கு, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, ஆனாலும் இன்னொரு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. அப்ப நீங்க நான் பார்க்க முடியாது, இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனா அவங்க கேன்சர் பார்க்கிற டாக்டர். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிக்க வைக்கீங்க, இது உம்முடைய நோக்கம் இல்லாம என்னோட வாழ்க்கையில எது நடக்காது. பிசாசம் எதிர்கொண்டு வருவான், ஆனா என் தேவன் எனக்கு முன்பாக அவர் கொடியேற்றி நிக்கிறார். ஆனா ஏன்னா என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் கொந்தளிச்சு வந்தாலும் எனக்கு முன்பாக என் தேவன் அவர் படையில இருக்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தையினால எவ்வளவு பிரச்சனையில எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். தேவன் இதையும் மாற்றுவார்னு சொல்லி நான் அந்த டாக்டரை பார்த்த ஆண்டவரோட நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் போனா அவர் பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாரு, தைராய்டு எடுக்க சொன்னாரு. அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல இது எனக்கு நடந்த முதல் ஸ்கேன் 16ஆம் தேதி அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தேன். 2வது ஸ்கேன் 27ஆம் தேதி. அப்போ என்னன்னா காலையில ஏசப்படைச்சுன்னு, ஏசப்பா நான் சாயந்தர ஸ்கேன் எடுக்க போறேன், அந்த 2 ரிப்போர்ட்டுக்கு எனக்கு நீங்க என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லும்போது அன்னைக்கு பாஸ்டர் ஐயா அன்னைக்கு மெசேஜ் எடுத்தாங்க. ஏசாயா 43ல யாக்கோபே இஸ்ரவேல் உன்னை சிருஷ்டித்தவரும் பயப்படாத உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னாங்க. அதே 1வதுல இருந்து 5வது வசனம் வரைக்கும் ஐயா வாசித்தாங்க. 5வதுலயும் பயப்படாத நான் உன்னோட இருக்குன்னு சொன்னாங்க. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, இந்த முந்தினவில் நினைக்க வேண்டாம், நீ பூர்வமனையில் சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை உனக்கு செய்யறேன் நீ போ அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை காலையில எனக்கு கிடைச்சது. ஏசப்பா உங்களுடைய வசனம் மருந்தா எனக்கு கிடைச்சிருக்கப்பா, கடந்து செல்றேன் பண்று அந்த 2 மணிக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்கேன், அந்த ஸ்கேன்லாம் நம்ம பேர் தான் அது, ஆனா அதனோட வலி தாக்கம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா கீழ இருந்து ஒரு மிஷின், மேல இருந்து ஒரு மிஷின், 2 மிஷினை வச்சு பிரஸ்ட அவ்வளவு அமுக்குவாங்க. கதறணும், வலி தாங்க முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறணும். அந்த அளவுக்கு அந்த வலி இருக்கும்னு அந்த சிஸ்டர் ஏற்கனவே சொன்னாங்க, வலி இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆனா அப்படி ஒரு வலி என்னோட வாழ்க்கையில நானு அந்த இடத்துல வச்சு அமுக்கும் போது அப்படி அழுதேன். நீங்க அழுதுட்டீங்களா, ஒருத்தரும் கத்துவாங்க. நான் அழுது, ஏசப்பா எனக்காக அந்த சிலுவையில நீங்க சுமந்தீங்க, ரத்தத்தை நீங்க சிந்தினீங்க, எதுக்கு என்னை மீட்டு கொள்வதற்காக. நீங்க பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னீங்களா, அப்பா எனக்கு வலி தாங்க முடியலப்பா, தாங்கக்கூடிய அந்த பலனை எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி அந்த நேரத்துல அவரை மாத்திரம் மட்டும் தான் நோக்கி நான் கூப்பிட்டேன். வேற யாரையும் நான் கணவரையும் இப்படி யாரையும் கூப்பிடல. நான் அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா 5 தடவை அதே மாதிரி பிரஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்தாங்க. நீங்க வலி இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க அது ஓகே கொடுக்க, வலிக்குன்னு சொல்லி கதர்னா மட்டும்தான் ஓகே கொடுக்க முடியுறாங்க. ஆனா அந்த மேமோகிராம் ஸ்கேன் அவ்வளவு வலி பயங்கரம். அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்தோம் தைராய்டுக்கு, அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. ஒரு 6 மணிக்கு வாங்கிட்டு 7 மணிக்கு இவங்கிட்ட அந்த கேன்சர் பாக்குற டாக்டர்கிட்ட போனோம். அதுக்கு அந்த ரிப்போர்ட்டை என் கணவர் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல, நார்மல் சொல்லி வந்திருக்கு, நீ பயப்படாத, நான் எதுக்கு பயப்பட போறேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரோட கிளினிக் தனியா வச்சிருக்காரு. அந்த கிளினிக்கு நான் போனேன் பார்த்துடுங்க. போனேன்னா 21வது டோக்கன் 7 மணிக்கு போனோம், 9:30க்கு தான் டாக்டர் பார்க்க முடிஞ்சது. அப்பவுமே என் தேவன் என்னோட எனக்கு இருதயத்துல ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. நம்ம ஆண்டவரோட சமூகத்துல நம்ம பல மணி நேரம் காத்திருக்கு நமக்கு முடியலையே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்கமே, ஏன் நமக்கு இந்த இது நம்ம அப்போ அவர் சமூகத்துல நம்ம காத்திருப்பது எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லி அப்பவுமே எனக்கு அந்த வாஞ்சி என் இருதயத்துல அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தேவனே உம்முடைய சமூகத்துல இன்னும் காத்திருப்பம்பா, நான் மனுஷிதான், நீங்க தான்ப்பா என் தேவன், எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். ஆனா உள்ள போய் நம்பர் கொடுக்கணும், ஏன்னா 21வது டோக்கன் நான் தான்
கடைசி. அந்த பாத்தீங்கன்னா உள்ள போனோனே ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிச்சுது. பார்த்தோன்னா ஒரு 3 பேரு கேன்சரால அழுகி வந்திருந்தாங்க. அப்போ ஏசப்பா இந்த இடத்துல வந்து என்னை நிக்க வச்சிருக்கீங்க. இது உம்முடைய நோக்கம்ப்பா. இந்த 20 பேரு பாத்தீங்கன்னா ஹிந்து உள்ளவங்க. ஏன்னா அவங்களோட ஒரு இதெல்லாம் நான் பார்த்ததுனால சரி அப்படின்னு பார்த்தா நான் சுத்தி சுத்தி பார்த்தா நான் மட்டும்தான் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையா நிக்க. அப்போ கால் மிதிக்கும் தேசம்லாம் கர்த்தருக்கு சொந்தம்னு சொன்னீங்களப்பா. இந்த இடத்த வந்து எப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படின்னு அந்த இடத்துல நான் ஒரு சின்னதா அவர்களுக்காக அவங்கள ரட்சிக்க நீங்க அப்ப யாரை கொண்டு அவங்கள அப்படி ஆட்களை நீங்க ரட்சிக்க முடியாது செய்யுங்க அவங்கள அனுப்புங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டு நான் வெளிய வந்துட்டேன். வந்து நான் வெளிய உட்கார்ந்து அழுதுட்டு ஏசப்பா இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்களே இப்படி இடங்கள்ல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணால அந்த அந்த இடத்துல அந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக நான் நின்னப்பா. அந்த வேதனையப்பா இந்த ஜனங்களுக்காக. அப்போ ஒரு வயசான அம்மா வந்தாங்க. ஏம்மா உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதனால வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா சரி. ஐயா அப்ப நான் எதுக்கு நீங்க வந்தீங்க? ஐயாவுக்கு இப்படி கன்னத்துல இருக்கு அந்த கேன்சர் அப்படின்னு. அப்போ பாக்கு போடுதாரு. சொன்னா கேட்க முடியாது. என்னம்மா செய்யணும்னா நீங்க வந்து சபைக்கு தான் போறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு. அப்போ நான் ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். அவங்க வந்து ஹிந்து தான். நீங்க நீங்க ஹிந்துவாவே இருந்துக்கிடுங்க. ஆனா இருதயத்துல ஏசப்பா ஏசப்பா இப்படி என் வீட்டுல நடக்க பிரச்சனை. நீங்க எனக்கு அப்பா நீங்க தான்ப்பா என் தெய்வம் சொல்லி அவரை மட்டும் நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களையும் சொல்லி கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்க டாக்டரை லாஸ்டா போய் பார்ப்போம். அவரை பார்க்க நான் என்ன நினைக்கேன்னா அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு எனக்கு கண்ணீர். ஏன்னா அந்த அப்படி இடத்த ஆட்க வந்து அந்த நோயில வேதனைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நோய் நமக்கு கொடுக்காம இன்னைக்கு அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவர் நம்ம வைத்த தரிசனத்தின் மேலும் நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா சின்னதுதான். ஆனா அதை காட்டிலும் இது நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை அற்பமானது கூட நினைக்கலாம். ஆனா அவ்வளவு ஒரு இது நான் அந்த அந்த இடத்துல நான் நின்னேன். என் தேவன் அந்த ஜனங்களுக்காக என் தேவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஏசப்பா இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க சரிப்பா. அப்ப இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். பாருங்களேன் இனி எங்க கொண்டு பிசாசனன்னு இவளை எப்படியாவது வச்சிடலாம். ஆனா தேவன் பாருங்க அற்புதமா செஞ்சாங்க. ஆனா அந்த 27ஆம் தேதி ஸ்கேன் எடுக்கும் போதும் எனக்கு என் தேவன் என்னோட பேசின வார்த்தை அதுதான். பயப்படாதே பயப்படாதுன்னு சொன்னாங்க. ஏசப்பா நான் பயப்படலப்பா அப்படின்னு. ஆனா டாக்டர் சொன்னாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும் 3 வாரத்துக்குள்ள ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னோட உடம்புல ஒரு பிரச்சனை என்னன்னா எனக்கு ஆபரேஷன் நடந்தா ரத்தம் நிக்காது. அது வந்து 2003லயே பையன் பிறந்தோட டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்னாலதான் நான் அடுத்த குழந்தைய நான் பெத்துக்கிடாம இருந்தேன். ஒரு பையனோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால என் கணவர் வந்து பயப்பட்டாரு. எப்படி இவளுக்கு இருக்க மறுபடியும் இப்படி ஆயிடுமோ ஏதாவது நம்மளை விட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லி கூட அவர் பயந்துகிட்டே சொல்லி இருந்தாரு. என் பையன் ஒரு பக்கம் ரத்தத்துக்கு ஆட்களை ரெடி பண்ணுவோம்ப்பா அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இருங்க ஏசப்பா எனக்கு என்ன கொடுக்காரோ அதுதான் செய்ய முடியும். நான் காத்திருப்பா ஒரு சமூகத்துல ஏசப்பா ஆபரேஷன் பண்ற உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு சொல்லுங்கப்பா. இல்ல எனக்கு காத்திருக்குன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தேன். அப்போ மழை நேரமா இருக்கனால வேண்டாம் அப்படின்னு கணவர் தள்ளி வச்சாரு. அப்ப டாக்டர்கிட்டே சொல்லிட்டாங்க மழை நேரமா இருக்கு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனா உலக டாக்டர் அவரு. ஆனா உலகத்தை படைத்த மருத்துவர் அவரு. தேவாதி தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் பையன்ட்ட இருந்து மறுநாள் போன் வருது. ஏம்மா என்னால படிக்க முடியல நான் வீட்டுக்கு வரேன்னு. இல்லப்பா நீ குறையும் படிச்சுட்டு வா அப்படின்னு. ஏம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு தான்ப்பா இருக்க நீனு ஜெபம் பண்ணு அப்படின்னா. அப்புறம் 2 நாள் கழிச்சு அதே மாதிரி. அப்புறம் 2 நாள் கழிச்சு அதே மாதிரி. இந்த ஆஸ்பத்திரி கைமான அலையுத அவனோட பிரச்சனையே வருது. என்னோட வாழ்க்கையில அலைகள் கொந்தளிச்சு வருது. அப்போ இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா என் வேலையில வந்து பழைய ஆட்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு.
சொன்னாங்க. ஆனா என்னோட டிபார்ட்மெண்ட்ல என்ன பார்த்து எதிர்த்து ஏளனமா பார்த்து சிரிக்காங்க. பழைய ஆள்லாம் போயிருவாங்க, போட்டும் போட்டும் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டேன். ஏசப்பா, இந்த இடத்துல நான் வேலை செய்யறது நீங்க எனக்கு கொடுத்த மேன்மை, சரியா? அந்த மேன்மை நான் உங்க நாமத்துக்கு மாத்திரம். ஏசப்பா, நான் இந்த இடத்துல இருக்குன்னா நீங்க வைங்கப்பா. அப்ப நீங்க என்ன செய்ய என்னோட வாழ்க்கையில வச்சிருக்கீங்க, அதை நானும் கீழ்ப்படிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ போன இந்த மாசத்துல அம்மா மூலியமா தேவன் பேசின வார்த்தை, வேலை இருக்குமா இருக்காதா என்ற வார்த்தை. அப்ப வந்து நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைச்சது, என்ன தயவு கிடைச்சது ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையில என் தேவன் அப்பா அங்க இருக்கும்பட என் தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அப்போ ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக நான் வார்த்தைக்காக வேண்டி தேவனிடத்துல கேட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு வார்த்தை கொடுங்க. எங்க ஊழியக்காரர் நான் அம்மாட்ட ஐயாட்ட தான் சொன்னேன். ஏசப்பா எப்ப அம்மா ஐயாட்ட சொன்னேன், ஸ்கேன் எடுக்க போறோமா ப்ரேயர் அவங்க நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம், டோன்ட் வரி ஒண்ணுமே இருக்காது, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஆனா என் தேவன் பாருங்களேன், ஊழியக்கார எங்க சர்ச்சில் ஊழியர்கிட்ட யார்ட்டையும் சொல்லல. ஆனா எங்க ஊழியக்காரர் நாங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிளட் டெஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை ஆபரேஷன் பண்றதா என்னோட கணவர் சொல்லியிருந்தாரு. ஆனா வியாழக்கிழமை எங்க சர்ச்சில் உள்ள பாஸ்டர் எங்களுக்கு போன் பண்ணுதாரு, எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கோம் அப்படின்னு. ஆனா இதுக்கு இடப்பட்ட நாட்கள்ல எங்க வீட்டுல பிரேயர் வைக்க கூப்பிட்டேன். எங்க எல்லா வீடும் புக் ஆயிட்டு உங்க வீடு பிரேயர் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டாங்க. நான் அதையே நான் விட்டுட்டேன். ஏசப்பா, என்னோட வாழ்க்கையில அலைகள் கொந்தளிச்சு வருது, அந்த கொந்தளிப்பு அடக்கிற என் சர்வவல்லமுள்ள தேவன் மாத்திரம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி நான் என் ஜெபத்தை நான் விடாம நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா எப்படி சொன்னாங்க, உங்க மனசுல ஒரு வேதனையோட விஷயம் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நான் எங்க பாத்துட்டேன், லைட்டாச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அந்த நாளைக்கு டெஸ்ட் எடுத்துட்டு திங்கக்கிழமை ஆபரேஷன் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, கத்தியே படாம அந்த கட்டி கரைஞ்சு போக முடியாக ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா என் பையனோட வாழ்க்கையிலே என் கணவரோட வாழ்க்கையிலயும் ஆக்சிடென்ட்ல கத்திய படாம என் தேவன் உலர்ந்த எலும்பு உயிரடை செய்தார். உடைஞ்சு போன எலும்பெல்லாம் ஒட்ட வச்ச என் தேவனுக்கு இது சாதாரண காரியம் அப்படின்னு சொல்லி என் தேவன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல இருக்கம்பா அப்படின்னு. பாருங்களேன், என்னோட வாழ்க்கையில எவ்வளவு வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையினால, ஒரே ஒரு பார்வையினால, ஒரே ஒரு அதட்டினால என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கூடும். பாருங்க, நேத்து கூட அம்மா சொல்லியிருந்தாங்க குஷ்டரோகிகள் எப்படி அத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா என் தேவனை பாருங்களேன், எங்க வீட்டுல எங்களை மாசம் மாசம் அப்படிப்பட்ட சகோதர சகோதரி எங்களை சந்திக்க வருவாங்க. எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்வோம். நாங்க வந்து லாக்ஸ் கணக்குல நாங்க சம்பளம் வாங்கல. நாங்களாம் வாங்குற சம்பளம் என் தேவனுக்கு தெரியும், சிறிதளவு தான். ஆனாலும் என் தேவன் எங்களோட செலவெல்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கு உதவிகளை செய்ய எங்கள் தேவன் எங்களை வச்சிருக்காரு. ஆனா அவங்கள வந்து நேர்ல நாங்க பார்த்து நாங்க பேசுறோம். அவங்க வந்து எங்களை தேடி வரும்போது மருந்து மாத்திரவங்க எல்லாம் கேட்பாங்க, கொடுப்பான். அடுத்த மாசம் சொல்லுவாங்க, நான் கொடுக்கும்போது சரிதா ஜெபம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னு சொல்றேன்னா, என் தேவன் எந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கணுமா அந்த சூழ்நிலை என் தேவன் வச்சாரு. எதற்காக? அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக. அவங்க வந்து ஆனா அதுல 2-3 பேர் இறந்தும் போயிட்டாங்க. அவங்க வருவாங்க, நாத்தத்தோட வருவாங்க. நாங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்போம். சொல்லுவாங்க, ஏமா நாறுதான் கேட்பாங்க. நான் இல்லையா நார்லையா நார்லம்மான்னு சொல்லணும். ஆனா அப்படியே தான் வருவாங்க. அந்த சீலு சதையாம ரத்தத்தோட வடிஞ்சவளா வருவாங்க. எங்க வீட்டுல வந்து கேட்க வரும்போது பக்கத்து வீட்லயுமே கேட்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வெளியே வரவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், ஏசப்பா இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய பக்கத்துல அங்கெல்லாம் வரலையப்பா. ஆரம்பத்துல அப்படி நடந்துச்சு. ஆனால் இந்த ஏசப்பட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நாங்க செய்யற உதவி பார்த்து மத்தவங்களும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப நான் வந்து பெருமைக்காக இல்ல, அந்த கேன்சர் இடத்தையும் போய் பார்த்தாச்சு, இந்த இவங்க இப்படி குஷ்டரோகிகளையும் பார்த்தாச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி என் தேவன் என்னை வந்து ஒரு மேனேஜர் மூலியமா எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைங்க ஹோம்ல இருக்கு, அதை போய் சந்திக்க முடிய என் தேவன் வச்சாரு. அங்க போனா தெரியுது, அந்த குழந்தைகளும் அவ்வளவு அழகா இருக்கு, பிறந்த குழந்தை கொண்டு. அப்பமும் நானு இந்த 3 இது நான் நினைக்கும் போது என் தேவன் இதுல வைத்திருக்கிற எதுக்காக, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக. அந்த இடத்துல நம்ம சொல்றதை விட நேர்ல போய் அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அப்ப நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியாது.
முடியாது. தேவன் நம்மளை எவ்வளவு தூரம் பலனோட வச்சிருக்காருன்னா அது அவரோட கிருபை, அவரோட தயவு தான். ஏன்னா இந்த ஜெபத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய நன்மையை பெற்றுக்கொண்டேன். நிறைய நன்மையை பெற்று எனக்கு என் தேவன் என்னை, என் பிள்ளைய, கணவரை ஜீவனோட வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த கட்டி அப்பா என் பிரஸ்ல இருக்கதான் செய்யுது. ஆனால என் தேவன் அந்த கத்தியே படாம என் கட்டி இப்ப கரைஞ்சு போகண்டு நான் அவரை முழு விசுவாசத்தோட நான் என் தேவனை ஆராய்த்து கொண்டு எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அப்போ ஏசப்பா என்னோட வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளி சொல்லி முடியாத இவுகளுக்காய் சூத்திரம், அலையில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் சூத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஆமீன். தேவன் அந்த சாட்சி ஆசீர்வதித்து என்னை உருவாக்குனதுக்காக அவருக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.